தந்தை, மைந்தன், தூய ஆவியானவர் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவரே, துதிக்கப்படத்தக்கவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் போற்றுகின்ற இடத்திலே வாசம் பண்ணுகிறவரும் எங்களோடு என்றென்றும் கூட இருக்கிறவரும் ஆகிய எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய கால வேலைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அல்பாவும் மேவாவுமாக இருந்து எங்களுடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலும் எங்களை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்து ஆலோசனைகளை தந்து அனுதினமும் போஷித்து வழிநடத்தி நெருக்கமான சூழ்நிலைகளெல்லாம் உடைய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் வழிநடத்தல்களையும் பெற்றுக்கொள்ளவும் தேசத்தில் தொடர்ந்து உடைய மாறாத பாதுகாப்பிற்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடவும் இந்த புதிய கால வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காணொளி காட்சியின் வாயிலாக ஆராதிக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களையும் குறைவுகளையும் தாழ்மையாக மன்னித்து தேசத்திற்கும் தேசத்தின் மக்களுக்கும் நீர் தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய மன்னிப்பையும் உம்முடைய காருண்யத்தையும் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஜூன் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பதற்கும் தொடர்ந்து இல்லங்களிலிருந்து நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கும் நீர் தந்திருக்கிற மேலான வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற பாவங்கள், குறைவுகள், இயலாமைகளை உம்முடைய சமூகத்திலே தாழ்மையாக அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு மன்னித்து தொடர்ந்து உம்மை போற்றுவதற்கும் உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிப்பதற்கும் வாய்ப்புகளை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரின் நாமம் ஆட்சூரும்படியாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையன் 19வது பாடலை இணைந்து பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன் என்கின்ற பாடல். பாமாலையன் 19.
பரிசுத்த நற்கருணை ஆராதனை. யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் கற்பித்து கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமீன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமீன். தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் தேவனே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மை ஆராதிக்கிற நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கவும் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது சேவிக்கவும் கிருபை தாரும். உம்மீதுள்ள விசுவாசத்தில் வளர்ந்து பெருகி உயிருள்ளவரை உண்மையே ஆராதித்து கனப்படுத்த கிருபை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பாடம் ஆதியாகம புத்தகம் 32வது அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 32 வசனங்கள் வரை. ஆதியாகமம் 32 24 முதல்
32 வரை. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமுறை பாடம் படித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நற்செய்தி பாடம் வாசிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் பக்கம் 129. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றான். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாதை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடைய பேசுகிற நானே அவர் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தை அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்த்து வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும்
மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் என்று புறப்படுகிறவராய் பிதாவோடும் குமாரன் கூட தொழுது தோத்தரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வீழ்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாம் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையின் மக்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இவ்வாராதனையிலும் நாம் தொடர்ந்து தேசத்தின் மக்களுக்காகவும் நாடுகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபம் செய்ய போகிறோம். சங்கீதக்காரன் பாடுகின்ற வண்ணமாய் சங்கீதம் 5:2-3 இவ்வாறு பாடுகிறார். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தொடர்ந்து இந்த நேரத்திலும் நாம் ஜெபம் செய்வோம். கருத்தோடு உங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுடைய தேசத்திற்காக உங்களுடைய பாதபடியில் வருகிறோம் சுவாமி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை தாருங்க. எங்களை ஆளுகிறவர்களுக்காய் உம்முடைய பாதபடியில் வருகிறோம் சுவாமி. பிரதம மந்திரி, ஜனாதிபதி, முதல் மந்திரி மற்றும் கவர்னர்கள், மற்ற மந்திரிகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதபடியில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபை பலன் தாருங்க. இந்த நாட்டை ஆளுவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி தாருங்க. எங்களுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்களுக்காக நம்முடைய பாதபடியில் வருகிறோம் சுவாமி. அவர்களுக்கு இந்த நாட்டை நலமாக்க தேவையான எல்லா ஞானத்தையும் அதிகாரத்தையும் தைரியத்தையும் தாருங்க. எங்களுடைய நீதித்துறை தலைவர்கள், நீதிபதிகள் மற்றும் ஆளுகின்ற அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக நம்முடைய பாதபடியில் வருகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற கிருபை பலன் தாருங்க. எல்லாரும் நேர்மையான முறையிலே தங்கள் கடமைகளை நிறைவேற்ற அவர்களுக்கு பலத்தை தாருங்க. எங்களுடைய காவல்துறை அதிகாரிகளுக்காய் கர்த்தாவே உம்முடைய பாதபடியில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. தைரியமாய் நேர்மையாய் நடக்கும்படியான ஒரு நல்ல இருதயத்தை தாருங்க, தைரியப்படுத்துங்க. கர்த்தாவே, எங்களுடைய பொருளாதார மிகவும் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறதே சுவாமி. எங்களுடைய சீர்குலைந்த பொருளாதாரத்தை கர்த்தாவே நல்ல முறையில் மாற்றி தருமாறு, உயர்வு அடைய செய்யுமாறு உம்முடைய பாதபடியில் வருகிறோம். கர்த்தாவே, எங்கள் நாட்டில் சிறுதொழில், பெட்டிக்கடை, சாலை ஓர வியாபாரிகள் மிகவும் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு தேவையான கிருபை பலன் தாருங்க. எப்படியாவது கர்த்தாவே அவர்களுடைய நிலையை மாற்றுங்க. நல்ல முறையில் தொழில் செய்ய, தங்கள் வியாபாரங்களை கவனிக்க கர்த்தாவே அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லா வழிகளையும் திறக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் நாட்டில் உள்ள கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் டிரைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். இழந்து போன தொழிலை அவர்களுக்கு மீண்டுமாய் கர்த்தாவே தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. வேலை இல்லாமல் திண்டாடுகின்ற அந்த தொழிலாளர்களை கண்ணோக்கி பாருங்க. கூலி தொழிலாளர்கள் விவசாயம் சரியாக நடைபெறாததால், கர்த்தாவே தொழிற்சாலைகள் சரியாக திறக்கப்படாததால் நலிவுற்ற அந்த கூலி தொழிலாளர்களை கர்த்தாவே இரக்கத்தோடு பாருங்க. அவர்கள் குடும்பத்தில் கஷ்டப்படுகிற வேதனையை நீர் அறிவீர் சுவாமி. அவர்களுக்காக உம்முடைய பாதபடியில் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த பட்டாசு தொழில் மற்றும் தீப்பெட்டி தொழிலில் வேலை செய்கின்ற கர்த்தாவே அந்த கூலி தொழிலாளர்களை எல்லாம் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. நல்ல வேலை கிடைக்கும்படியாய், நல்ல சம்பளம் கிடைக்கும்படியாய் கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் தேசத்தில் மீன்பிடி தொழிலினால் கர்த்தாவே கஷ்டப்படுகிற எங்கள்
மீன்பிடி தொழிலாளர்களை நினைத்து பார்க்கிறோம் சுவாமி ராஜா. அவர்களுக்கு ஏற்ற கர்த்தாவே கூலி கிடைக்க முடியாய், நல்ல தொழில் கிடைக்க முடியாய் ஏற்பாடு செய்யுங்க கர்த்தாவே. நல்ல மழை பெய்யட்டும் சுவாமி. எங்கள் நாட்டில் விவசாயம் தலை தோங்கட்டும் சுவாமி ராஜா. விவசாயத்தால் சீரழிந்து போன எங்கள் விவசாய தொழிலாளர்களை கர்த்தாவே கண்ணோக்கி பாருங்க. அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில் கர்த்தாவே புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காய், வேற்று மாநிலத்தில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்காய் நம்முடைய பாதபடியில் வருகிறோம். அவர்களுடைய கவலைகள் கஷ்டங்களெல்லாம் அறிவீர் சுவாமி. குடும்பத்தை பிரிந்து தவித்ததெல்லாம் நீர் அறிவீர் சுவாமி ராஜா. தங்கள் இடங்களுக்கு செல்ல முடியாமல் மரணத்தை தழுவிய எத்தனையோ தொழிலாளர்கள் உண்டு சுவாமி. கர்த்தாவே அவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் சரியான முறையில் உதவி செய்யுமாறு கர்த்தாவே, சரியான முயற்சிகள் எடுக்குமாறு கர்த்தாவே, எங்கள் அரசாங்கத்திற்கு தேவையான ஞானத்தை தாருங்க. எங்கள் அரசாங்கத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை தாருங்க கர்த்தாவே. ஒவ்வொரு தொழிலாளர்களையும் தாங்கும்படியான இரக்கம் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திற்காக நம்முடைய பாதபடியில் வருகிறோம். அதிகமான தற்கொலைகள் கர்த்தாவே, சண்டைகளின் நிமித்தம் அதிகமான கொலைகள், இதெல்லாம் கர்த்தாவே எங்கள் தேசத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் தேசத்தில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகளெல்லாம் மூட வேண்டுமாறு, மதுபான கடைகளெல்லாம் மூட வேண்டுமாறு உடைய பாதபடியில் வருகிறோம் சுவாமி ராஜா. மதுபான கடைகள் மூடப்படட்டும் சுவாமி. கர்த்தாவே, அதனால சீரழிந்த எத்தனையோ குடும்பங்கள் உண்டு சுவாமி. எங்கள் நாட்டில் இருக்கின்ற பிரச்சார வேசித்தனங்களுக்காய் உடைய பாதபடியில் வருகிறோம். எல்லாரும் கர்த்தாவை திருந்தும்படியாய், கர்த்தாவை எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாய், உடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே உமக்காய் ஜீவிக்கும்படியாய் மாற்றுங்க. தேவையில்லாத கர்த்தாவே இந்த காரியங்கள் பாவ தொழிலில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தாருங்க. மது போதைகளுக்கு, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கின்ற உடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, தற்கொலைகள் தடுத்து நிறுத்தப்படட்டும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தடுத்து நிறுத்தப்படட்டும். சிறு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் தடுத்து நிறுத்தப்படட்டும் சுவாமி. சிறு குழந்தைகள் கடத்தப்படுவதை எல்லாம் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் அனுமதிக்க வேண்டாம் சுவாமி ராஜா. இயேசுவே, எங்களுடைய மக்களுக்காய், எங்களுடைய பாதுகாப்புக்காய் உடைய பாதபடியில் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. எங்கள் பெண்கள், சிறு குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. எங்களுடைய தேசத்தில் பொருளாதாரம் சீர்குலைந்து விடாதபடி தேவையான வழி வாசல்களை திறந்து கர்த்தாவே எங்கள் பொருளாதாரத்தை சரிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற ஞானத்தை பிரதம மந்திரிக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. அவரை பலப்படுத்துங்க, அவரை தைரியப்படுத்துங்க, அவரை ஆசீர்வதிங்க. அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நாடு ஒத்துழைக்குமாறு, நாட்டில் உள்ளவர்கள் ஒத்துழைக்குமாறு இரக்கம் பாராட்டுங்க. இந்த கொரோனா வியாதிற்காய் கர்த்தாவே போராடுகின்ற அரசாங்கத்திற்கு கர்த்தாவே முழு ஒத்துழைப்பு தருமாறு இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் மக்கள் இந்த காரியங்களிலெல்லாம் அரசாங்கத்தோடு ஒத்து போகட்டும் சுவாமி. எப்படியாவது எங்கள் தேசத்தை விட்டு இந்த கொரோனா வியாதி அப்புறப்படுத்தப்படட்டும் சுவாமி ராஜா. கர்த்தாவே, இந்த மாதிரி பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் செய்யுங்க. எங்கள் தேசம் தலை தொங்கட்டும் சுவாமி. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தலை தொங்கட்டும் சுவாமி. எங்கள் பொருளாதாரம் தலை தொங்கட்டும் சுவாமி. எங்கள் தேசத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும் சுவாமி ராஜா. இயேசுவே, எல்லா சண்டைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவினர் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு விரோதமாய் சைனா படையெடுத்து வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. அந்த லடாக்கிலே சுவாமி ராஜா ஏற்பட்ட எல்லா வன்முறைகளையும் கர்த்தாவை நீர்தாமே கண்ணோக்கி சமாதானத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஏற்கனவே வியாதியால் சீர்குலைந்து போன எங்கள் பொருளாதாரம் மறுபடியும் சண்டையினால் சீர்குலைந்து போகாதபடி கர்த்தாவே எங்கள் தேசத்திற்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் தேசத்தை உயர்த்துங்க. எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு அக்கறையை, ஞானத்தை தாருங்க. இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் எங்கள் தேசத்துக்காய் கர்த்தாவே உம்முடைய பாதபடியில் வருகிறோம். எங்களுடைய தேசத்தின் பாவத்தை, எங்கள் தேசத்தின் அக்கிரமத்திற்காய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் பாவங்களை மன்னிங்க. எங்கள் தேசத்திற்கு சேமத்தை தாருங்க. ஒவ்வொரு துறையிலும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் நிறைந்து காணப்படட்டும் சுவாமி. கர்த்தாவே, நல்ல தொழில் வாய்ப்புகள் ஏற்படட்டும் சுவாமி. வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் சுவாமி. எங்கள் பொருளாதாரம் தலை தொங்கட்டும். எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் தேசத்தில் சமாதானம் நிலவட்டும் சுவாமி. மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைவாய் காணப்படட்டும் சுவாமி. கர்த்தாவே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் என்கின்ற ஒரு அழகான அர்த்தம் நிறைந்த பாடலை நாம்
பாட கேட்போம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, அந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கின்றே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, அந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கின்றே. ஒரு தாயை போல அனுதினமும் தேற்றிடுவார், நல்ல தந்தை போல தோளில் சுமந்து தாங்கிடுவார். ஒரு தாயை போல அனுதினமும் தேற்றிடுவார், நல்ல தந்தை போல தோளில் சுமந்து தாங்கிடுவார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, அந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கின்றே. தீராத வியாதிகளும் ஆறாத காயங்களும் மாறாத துயரங்களாய் மனதை வாட்டி வதைக்குதையா. தீராத வியாதிகளும் ஆறாத காயங்களும் மாறாத துயரங்களாய் மனதை வாட்டி வதைக்குதையா. எந்த நிலை அறிந்த தேவன் எனக்காக உதவி செய்வார், எந்த நிலை அறிந்த தேவன் எனக்காக உதவி செய்வார். சொந்தமின்றி தவிக்கும் என்னை அன்போடு அணைத்துக் கொள்வார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, அந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கின்றே. வாழ்க்கையிலே வழித்துணையாய் வந்திடுவார். பாலைவன பாதையிலே சோலைவனமாயிருப்பார். வனாந்திர வாழ்க்கையிலே வழித்துணையாய் வந்திடுவார். எந்த நிலை அறிந்த தேவன் எனக்காக உதவி செய்வார், எந்த நிலை அறிந்த தேவன் எனக்காக உதவி செய்வார். சொந்தமின்றி தவிக்கும் என்னை அன்போடு அணைத்துக் கொள்வார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, அந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கின்றே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, அந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கின்றே. ஒரு தாயை போல அனுதினமும் தேற்றிடுவார், நல்ல தந்தை போல தோளில் சுமந்து தாங்கிடுவார். ஒரு தாயை போல அனுதினமும் தேற்றிடுவார், நல்ல தந்தை போல தோளில் சுமந்து தாங்கிடுவார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, அந்த ஆபத்திலே அவர் பாதத்திலே அழுது ஜெபிக்கின்றே. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் மறுபடியும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, கொடுத்த நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் வாரங்களெல்லாம் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்து, இந்த 3வது வாரத்திலும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் காணொளி மூலமாய் நிகழ்ச்சிகளை கேட்கத்தக்கதாக, ஆராதனை கலந்து கொள்ளத்தக்கதான கிருபைகள் எங்களுக்கு கொடுத்திருக்கபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதன் மூலமாய் திருச்சபை மக்கள்
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வார்த்தைகளை கேட்டு தியானித்து உமக்குள் நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான கிருபெருமுடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக நன்றி ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிறதான கொரோனா வைரஸ் மூலமாக ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் தேசம் முழுவதும் அனைத்து மாநிலங்களையும் கூட சுவாமி இந்த கொரோனா தொற்று பரவி அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கிருபையாக நீர் இறங்கி அன்றைய எல்லா மாநிலத்தில் இருக்கிற அன்றைய தொற்றையும் கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ் கிருமிகளை நீரை அழித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய அனுமதி இல்லாமல் இது ஒன்றும் வரவில்லை. ஆனால் என்ன நோக்கத்தோடு இதை அனுமதித்திருக்கிறேன் என்று எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை கர்த்தாவே. ஆனாலும் வேதாகமத்திலே சொல்லப்பட்ட அனைத்து வசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களிலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக தேவரை கிருபை செய்யும் என்று கெஞ்சுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே ரத்தத்தை தெளிக்கிறோம். அற்புதமாக விடுதலை தந்து கொரோனா முற்றிலும் இல்லாத நாடாக மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைத்து மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம். அதில் கூட சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சென்னை பட்டணத்திலும் கூட சுவாமி ஒவ்வொரு நாளும் கொரோனா அதிகரித்து கொண்டு வருகிறதை நாங்கள் அறிகிறோம். கிருபையாக இறங்கி அன்றைய தொற்று பரவாதபடி தேவரீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிருபையாக இறங்கும் மனது உருக்கமுள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, நீர் கிருபையாக இறங்கி நீர் ஒருவரே அதை மாற்ற முடியும் சுவாமி. உம்மால் கூடும், எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது எல்லாம் அழிந்து போகும் என்று எழுதியிருக்கிறதே. கிருபையாக இறங்கும். அன்றைய என்ன நோக்கத்தோடு இது நீடித்து கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு ஒன்று விளங்கவில்லை கர்த்தாவே. அன்றைய சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். மகாராஷ்டிராவில் பம்பாய் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய டெல்லி பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். இவ்விதமாக ஒவ்வொரு பட்டணத்திலும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற அந்த கொரோனாவை கர்த்தர் முற்றிலுமாய் நீக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்டங்களுக்கும் அன்றைய ஃபுல் லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறது சுவாமி. அதற்கு மக்கள் கேட்டு கீழ்ப்படிந்து ஒத்துழைக்கத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்யணும் என்று கெஞ்சிறோம். இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற மக்களுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர்களுக்கு நல்ல பூரண விடுதலை தங்கள் வீடுகளுக்கு வரத்தக்கதான கிருபையாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் விரைவில் வீடு பெறத்தக்கதான கிருபை என்று கெஞ்சிறோம். இதை கவனிக்கின்ற அருமையான மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் கூட தொற்று வராதபடி தேவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஒரு சில மருத்துவர்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது அறிகிறோம். கர்த்தர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிட்டு மறுபடியுமாக தங்கள் மருத்துவத்தை தொழிலை தொடரத்தக்கதான கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்கள் பகுதியிலும் கூட ஒரு சிலருக்கு ஆண்டரை இப்படிப்பட்டதான தொற்று இருக்கிறது அறிகிறோம். கர்த்தர் கிருபையாக எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கொள்ளையும் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் அவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும். எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஒவ்வொரு குடும்பங்களையும் இம்மட்டுமாக நீர் பாதுகாத்து பராமரித்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வீடுகளிலிருந்தே அன்று காணொலி மூலமாக படித்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு வேண்டி ஞானம் பலன் தந்து விரைவிலே தங்கள் தேர்வுகளை எழுதுவதற்கு நீர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளிகள், கல்லூரிகள், ஆலயங்கள் எல்லாம் அன்றைய விரைவிலே திறக்கப்படத்தக்கதாக அதற்கான தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி நீர் வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தியும். கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், சிறு தொழில் செய்கிற ஒவ்வொருவருக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் இந்த நாட்களை சந்தியும் ஆண்டவரே. எத்தனையோ மக்களுடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சுவாமி. அன்றாடம் கூலி வேலை செய்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கர்த்தாவே. கிருபையாக ஏழை எளிய மக்களுக்கு இறங்கி நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இதற்கு ஆண்டவர் மத்திய மாநில அரசுகள் அந்நிவாரண நிதியை கொடுக்கத்தக்கதாக தேவரை கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த மாநிலங்களுக்கு நல்ல நிவாரண நிதி கிடைக்கத்தக்கதாக நேரடியாக சென்று அவர்கள் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரை கிருபை செய்யும் என்று கெஞ்சுகிறோம். அன்ற இந்த வெட்டுக்கிளிகளும் கூட வராதபடி தேவரை தடுத்து ஆட்கொண்டு விவசாயம் பாதிக்கப்படாதபடி தேவரை கிருபையாக நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கன்னியாகுமரி பகுதியில் கூட வெட்டுக்கிளி இருப்பதை கேள்விப்படுகிறோம். எல்லா வெட்டுக்கிளிகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி அன்றைய தேசத்திற்கு நீர் சேமத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். விசேஷமாக கிராம சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிராம சபைகளுக்கு மக்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். அவர்களுக்கு நாங்கள் சென்று விரைவிலே சென்று ஆராய்ச்சி நடத்துவதற்கு வேண்டிய அனுகூலங்களை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் அன்று திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில் திருமணம் நடக்கத்தக்கதாக தேவரை கிருபை செய்யும் என்று கெஞ்சுகிறோம். திருமணமாகி ஆண்டவரை கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி.
கற்பத்தின் கனி உம்மால் கிடைப்பது பிள்ளைகள் கர்த்தாவின் சுதந்திரம் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நீர் அவர்களுக்கு கிருபையாக இறங்கி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சி வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவீனமாய் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் நீ கட்டணும்படியாக ஜெபிக்கிறோம். முதிர் வயதில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களையும் பலப்படுத்தும் அன்று உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு அருமையான பிள்ளைகள் அன்று தூர இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஆராய்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் திருச்சென் மக்களை அபரிதமாக நீர் ஆசீர்வதியும். இதற்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற எங்கள் குருவானவருக்காக அவர்கள் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் ஆத்ம பாரத்தோடு இப்படி இதை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆலய பணிவிடை செய்கிற ரம்யான் சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் திருச்சபையில் உள்ள பெரியவர்கள், அன்று முதியவர்கள், அன்று கமிட்டி உறுப்பினர்கள் யாவரையும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளை நீ கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காணொலியை பதிவு செய்கிற அருமையான சகோதரருக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தொழில்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிறோம். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உடைய சமூகம் உடைய பிரசன்னங்களை வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். இந்த வாரம் நாம் மனன வசனமாக சொல்ல வேண்டிய திருமறை வசனம் ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா இறைவாக்கினர் நூல் அதிகாரம் 6 வசனம் 3. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். வருகின்ற வாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மனன வசனம் தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். டைட்டஸ் chapter 2 verse 7. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. இணைந்து நாம் சொல்லுவோம், நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்பவர்கள் 21/6 திருமதி எஸ் இவாஞ்சலின் ஷேரன், 22/6 திருமதி எலிசபெத் பிரேம்லதா, ஜே அகஸ்டஸ் ஸ்டீஃபன் ராஜ், ஏ ஸ்பூன் வெஸ்லி ஜேக்கப், ஏ ஆக்னஸ் இமிக்லேட் சில்வியா, திருமதி ஏ ராதிகா வைரமுத்து. 23/6 திரு ஜே ஜான் செல்வராஜ், 24/6 பி இளங்கோவன், திரு ஜி அருண்ராஜ், 25/6 எஸ் எலிசபெத் வைலட், 27/6 திருமதி பி ஞான சவுந்தர ரூபி, ஜே ஜோவினா அகஸ்டினா. திருமண நாட்கள் 27/6 திரு கே தங்கமலையன், திருமதி சித்ரா என்ற ஹெப்சிபா. இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் இடமாக இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, இந்த புதிய காலை வேளையிலே இந்த வாரங்களிலே பிறந்த நாட்களை மற்றும் திருமண நாட்களை காணுகிற அன்பார்ந்த திருச்சபையுடைய குடும்பங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களை, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாய் இருக்கக்கூடிய கிருபைகளை நிறைவாய்த்தாரும். நீண்ட ஆயுள் நாட்களை தருகிறவர், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குகிறவர் நீர் ஒருவரே. கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போலாகிற அனுபவங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாட்களை காணுகிற அன்பார்ந்த திருக்குடும்பத்துள்ள பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். அப்படி அலங்கத்துக்குள் சமாதானத்தை சுகவாழ்வை தாரும். கைகளின் பிரயாசங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இன்னும் அநேக பிறந்த நாட்களை காணவும் திருமண நாட்களை குடும்பமாய் காணவும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாய் அதன் மூலமாக நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதத்துடைய வாய்க்காலாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அறிவிப்புகள். ஏற்கனவே 2 வாரங்களிலே அறிவித்த அறிவிப்புகளை மீண்டுமாக அறிவித்து நினைப்பூட்ட விரும்புகிறேன்.
சந்தா நிலுவை வைத்திருக்கிறவர்கள் 2019 2020 ஆண்டிற்கான சந்தா நிலுவை வைத்திருக்கிறவர்கள் 21/6/2020 இன்று மாலை 5 மணிக்குள்ளாக சந்தா நிலுவை பாக்கிகளை ஆலயத்தில் வந்து செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2020 மற்றும் 2021 நிதியாண்டிற்கான சந்தா வாக்கு கொடுக்கிறவர்கள் ஏப்ரல், மே, ஜூன் இன்னும் ஒரு சிலர் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறீர்கள். சந்தா வாக்கு கொடுக்கிறவர்கள் இந்த மாதம் 30/6/2020 மாலை 5 மணிக்குள்ளாக உங்களுடைய சந்தா வாக்குகளை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பாலான திருச்சபையின மக்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னதாக நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற வகையில் பாமாலையன் 326வது பாடல் இரட்ச பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்கின்ற பாமாலை கீதத்தை நாம் பாடுவோம். பாடலின் இறுதியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். பாமாலையன் 326வது பாடல் இரட்ச பெருமானை பாரும்.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சாத்தூர் பவுல் திருச்சபிൻ്റെ குடும்பங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜூன் மாதம் 3வது வாரத்தில் இல்லங்களிலிருந்து இந்த காணொளி காட்சியின் வாயிலாக நாம் ஆராதனையிலே பங்கு பெற ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். திருச்சபையின் மக்களாகிய நீங்கள் அநேகர் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக ஆராதனையில் ஈடுபடுவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனைகளிலே நீங்கள் பங்கு பெறுவதை நினைத்து உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் சொல்லிக்கொள்கிறேன். அநேகர் இவ்வாராதனை மிக சிறப்பான முறையிலே அமைவதற்கு ஜெபிக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி நாம் முதலாவது திருமறை பாடமாக வாசிக்க கேட்ட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 24வது வசனம். 32:24. 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோடே போராடி. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களோடு பேசுகிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய கால வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை வழிநடத்துகிறீர். வாழ்வின் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆலோசனைகளை தருகிறீர். சோர்ந்து போன நேரங்களில், நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளில், வியாதிகளின் மத்தியில், பல்வேறு விதமான குழப்பங்களின் நடுவிலும் உம்முடைய வார்த்தைகள் அனுதினமும் கிடைக்க பெற்றவுடனே நாங்கள் புதிய ஆற்றலை, புதிய தரிசனத்தை நோக்கி பயணிப்பதற்கு இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணொளி காட்சியின் வாயிலாக யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏங்கி தவித்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீர் பேசும். அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவுமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, யாக்கோபினுடைய வாழ்க்கை, அவரை குறித்ததான சம்பவங்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்து நாம் கேள்விப்பட்ட, அதிகம் படிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. யாக்கோபை குறித்து தொடக்க காலத்திலே அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் எல்லாரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த கால வேளையிலே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே, யுத்தம் நடைபெறுகின்ற காலங்களிலே, இன்னும் அதிகமான வேதனைகள், பலத்திற்கு மிஞ்சின போராட்டங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே பல வல்லரசு நாடுகளையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு கொடிய தொற்று வியாதி சூழ்நிலைகளின் மத்தியில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் எவ்வாறு இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நமக்கு ஆற்றலை தருகிறார், அவருடைய வழிநடத்தல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவருடைய வார்த்தைகளை கொண்டே நாம் அறிய முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வி என்ன? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம்? நான் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்களின் வாயிலாய், நெருக்கங்களின் வாயிலாய், துன்பங்களின் வாயிலாய் செல்ல வேண்டும்? என்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமேன் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலைகள் வருகிறது? அவருடைய வாழ்க்கையில் ஏன் கண்ணீர்களுக்கு மேல் கண்ணீர்கள் வருகிறது? இவர்களெல்லாம் இப்படி தவறு செய்கிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது நேரிடக்கூடாதா? எனக்கு ஏன் நேரிடுகிறது? ஒருவேளை ஆங்கிலத்திலே பார்க்கின்ற போது ஒய் த ரைச்சஸ் சஃபர் என்கின்ற கேள்வியானது பல சூழ்நிலைகளிலே எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் பல நெருக்கத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர் கடந்து செல்கின்ற ஒரு மனிதராக இருந்தார். பல வேதனைகளின் நடுவிலே அவர் ருசி பார்க்கிற மனிதராக, வேதனையை அனுபவிக்கிறவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக திருமறையிலே படிக்க முடியும். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிகளையும், தனது 2 பணிவிடைக்காரிகளையும், 11 குமாரர்களையும்,
தனக்கு உண்டான உலகத்தினுடைய சம்பத்துக்கள் அனைத்தையும் யாக்கோப்பு என்கின்ற ஆற்றின் அருகிலே கடத்திவிட்ட பின்பு தனித்திருந்தார் என்று வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 22, 23 வசனத்தை நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 32, 22, 23. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கின்ற ஆற்றின் துறவை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறை படுத்தினான். அக்கறை படுத்தின பின்பு யாக்கோபு செய்த காரியம் என்ன? யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பிந்தி தனித்திருந்தான். இன்றைக்கு அதிகமாக ஒவ்வொரு நாளும் நாம் உச்சரிக்கிற அல்லது செய்தித்தாள்களிலே தொலைக்காட்சி பெட்டியில் வாயிலாக கேட்கிற ஒரு வார்த்தை தான் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் என்பதிலே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று செல்ஃப் ஐசோலேஷன், இரண்டாவதாக சோசியல் டிஸ்டன்ஸ். தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். ஒருவேளை இதை சோசியல் டிஸ்டன்ஸ் என்கின்ற வார்த்தையை காட்டிலும் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் என்கின்ற வார்த்தையானது ஒரு சிறந்த ஆப்டான வேர்டாக இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கின்ற இடைவெளியை அதிகப்படுத்தி கொள்ளுதல் என்கின்ற வார்த்தை. யாக்கோபை யாரும் தனிமைப்படுத்தி கொள்ள சொல்லவில்லை. 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யாக்கோபு தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டான். ஏன் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்கிறான்? மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் சூழ்நிலையிலே யாக்கோபு இருக்கிறார். யாக்கோவுக்கு பலத்திற்கு மிஞ்சின போராட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தனக்கும் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கும் மிகப்பெரிய ஒரு உறவிலே பிரச்சனை காணப்படுகிறது. சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. வேட்டைக்காரனும் வனசஞ்சாரியுமான ஏசாவை சந்திப்பதற்கு யாக்கோவிற்கு மிகவும் யாக்கோபு பயந்து வேதனையோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகமே ஒரு கொடிய தொற்று வியாதியின் மூலமாக பயந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. பயப்படாத மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், அமைச்சர்கள், தலைவர்கள், வல்லரசு நாடுகள், இராணுவ வீரர்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான நிலையிலே இருக்கின்றவர்களை அச்சுறுத்தி பழி வாங்கி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை பல்வேறு விதமான சித்த மருத்துவர்கள் கூறுகின்ற மருந்துக்கள் எல்லாம் எளிதான ஒரு மருந்துக்களாக இருந்தாலும் உயிர் பலியானது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே 32வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது எவ்வாறு யாக்கோபு வியாகுலப்படுகிறார், எதற்காக அவர் பயப்படுகிறார் என்று சொல்லி மிக தெளிவாக சத்திய வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. 32வது அதிகாரம் ஆதியாகமம் 7வது வசனம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்தான். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே முதலாவது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், யாக்கோபு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். தனிமைப்படுத்துதல் பல சூழ்நிலைகளிலே தண்டனைக்குரிய காரியங்களாக இருக்கலாம். ஒருவேளை வியாபாரங்கள் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பல இடங்களுக்கு செல்ல முடியாத காரியங்களாக இருக்கலாம். ஆனால் அது தற்காலிகமானதே. தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் தற்காலிகமானது மாத்திரமல்ல, அது தற்காப்புக்கானது. நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யாக்கோபு தன்னை எதற்கு தனிமைப்படுத்தி கொண்டான்?
தனக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு பயம், தனக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய வியாகுலம் இருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 32:11. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். என்னை அவன் முறியடித்து போடுவான். இன்றைக்கு கோவிட்-19 என்கின்ற கொடிய தொற்று வியாதியை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வியாதி என்ன தெரியுமா? அது வந்துவிடுமோ என்கின்ற பயம், அச்சம் உங்களையும் என்னையும் உலகத்தின் மக்கள் அனைவரையும் பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய இல்லங்களுக்கு வருகின்ற செய்தித்தாள்களை கூட எடுப்பதில்லை. அந்த செய்தித்தாள்களை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலே போட்டுவிட்டால் இந்த கொடிய வைரஸ் செத்துவிடும், அதற்கு முன்பதாக எடுத்து படிப்போம் என்று வீட்டிற்கு வெளியே போட்டு விடுகிறார்கள். வீட்டிற்குள் எந்த ஒரு விருந்தினரையும் அழைப்பதில்லை, வர அனுமதி கொடுப்பதில்லை. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு பயம், அச்சம் நம்மையும் நம்முடைய தேசத்தின் மக்கள் அனைவரையும் ஆழ்த்தி இருக்கிறது என்பதிலே எந்தவிதமான சந்தேகமில்லை. யாக்கோபிற்கு மிகப்பெரிய ஒரு பயம், வியாகுலம் இருந்தது. ஆகவே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். தனிமைப்படுத்தி கொண்டு என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 25வது வசனம். யாக்கோபை அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. யாக்கோபு இப்போது பிந்தி தனித்திருக்கிறான். யாரோடு தனித்திருந்தான்? ஆண்டவரோடு தனித்திருக்க நினைக்கிறான். ஆண்டவரோடு பேச வேண்டும். இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு, போராட்டத்திற்கு, பலத்திற்கு மிஞ்சின பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு போராடுகிற ஒரு மனிதராக இருந்தான். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, யாக்கோபு தனித்திருந்த போது அங்கே ஒரு புருஷன் வருவதாக வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோடு போராடி என்று பார்க்கிறோம். இந்த புருஷன் யார்? வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், இந்த புருஷன் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் என்கின்ற பதம் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் யாக்கோபு பிந்தி தனித்திருக்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே போராடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த திருச்சபையின் மக்களே, நம்முடைய பயத்திற்கும் வியாகுலத்திற்கும் நம்முடைய கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளி வைத்து அதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்ணீரின் பாதைகளிலே நாம் செல்லுகிற போது, நெருக்கத்தின் வேளைகளிலே நாம் செல்லுகின்ற போது, தனிமையின் சூழ்நிலைகளிலே நாம் தத்தளிக்கின்ற போது, தடுமாறுகிற போது, அந்த தடுமாற்றத்தின் வாயிலாக இம்மானுவேலராகிய 24 மணி நேரம் கூட இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கக்கூடியவர். ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனையின் வாயிலாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார்? துன்பங்களின் வாயிலாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். ஏன் இவைகளை அனுமதிக்கிறார்? அதற்கு விடை, ஆண்டவர் இந்த நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலும், இந்த வியாகுலத்தின் நடுவிலும், என்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, குடும்பத்திலே இப்படிப்பட்ட கஷ்டங்களின் வாயிலாக நான் செல்லுகின்ற போது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள, ஆண்டவர் இவரோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அங்கீகரிக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட சிச்சைகளை, வேதனைகளை, பாடுகளை அனுமதிக்கக்கூடும். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே
மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் நடுவிலே யாக்கோபு செய்த காரியம் பிந்தி தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களை யாக்கோபு செய்தாரா? சமரசம் செய்வதற்கு, ஒப்புரவாகுவதற்கு உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் யாக்கோபு செய்தார். என்னென்ன காரியங்களை செய்தார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 32:5, எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்று உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்லச் சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். யாக்கோபு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறார் ஏசாவினிடத்திலே போய் சொல்வதற்கு. என்ன வேண்டுகோள்? எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகி உமக்கு இதை அறிவி. எனக்கு உம்மிடத்திலிருந்து தயவு கிடைக்க வேண்டும். உலக பிரகாரமான ஒப்புரவாக்குதலுக்கு யாக்கோபு செய்த முதல் காரியம் வெகுமானங்களை அனுப்பினான், தாழ்மையாக விண்ணப்பித்தான். அது மாத்திரமல்ல, உலகத்தின் மூலமாக செய்ய வேண்டிய பாதுகாப்புக்குரிய காரியங்களை எல்லாம் யாக்கோபு செய்கிறார். யாக்கோபு 400 பேரோடு ஏசா வருகிறார் என்பதை கேள்விப்பட்டவுடனே யாக்கோபு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காரியங்களை செய்கிறார். யாரை முதலாவது நிறுத்த வேண்டும், யாருடைய பிள்ளைகளை இரண்டாவது நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உலக பிரகாரமான பாதுகாப்பை செய்தார். உலக பிரகாரமாக வெகுமதிகளை அனுப்புகிறார், தாழ்மையாக விண்ணப்பிக்கிறார். ஆனாலும் உலக பிரகாரமான காரியங்களை செய்த போதும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பயம், வியாகுலம், நெருக்கம் இருந்தது. உலக பிரகாரமான காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, உன்னதருக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவர் இடைபட வேண்டும் என்று சொல்லி இப்போது யாக்கோபு தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிற யாக்கோபோடு ஆண்டவர் இடைபடுகிறார். அதன் வாயிலாக யாக்கோபு தன்னை உணர ஆரம்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். அவர் உன் பெயர் என்னவென்று கேட்டார், யாக்கோபு என்றான். முதலாவது தனிமைப்படுத்தி கொண்டான். இரண்டாவதாக யாக்கோபு தன் நிலை உணர்ந்தான். தன்னுடைய நிலையை யாக்கோபு உணர்கிறான். என்ன நிலை? இதே வார்த்தையை யாக்கோபுடைய தகப்பனாகி ஈசாக்கு கேட்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 18வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 27 verse 18. அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். இதே கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார், நீ யார்? யாக்கோபு இப்போது சொல்லுகிறான், நான் ஏசாவல்ல, நான் யாக்கோபு. நான் யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன், பிறரின் கால்களை வாரிவிடுகிறவன் என்று பொருள். இப்போது ஆண்டவர் தன்னோடு போராடுகின்ற யாக்கோபை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன? யாக்கோபு தன்னை உணர்கிறான். உன் பெயர் என்னவென்றால், இதே நிலைமையோடு நீ வாழ விரும்புகிறாயா? உன்னுடைய நிலைமையை நான் மாற்ற விரும்புகிறேன், உன்னுடைய பெயரை நான் மாற்ற விரும்புகிறேன், உன்னுடைய குணாதிசயத்தை மாற்ற விரும்புகிறேன், உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக
உன்னை நீயே உணர்கிறாயா? யாக்கோபு இப்போது ஏசா என்று சொல்ல விரும்பவில்லை. யாக்கோபு தன்னைத்தானே உணர்ந்து பார்த்தான். தான் யார், தான் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்கிறான். தனிமைப்படுத்தி கொள்ளுகிற மனிதன் தன்னை உணர்வான். தன்னிலை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறான், நான் யாக்கோபு என்கிறான். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறவன் தருணங்களை தவறாக பயன்படுத்த மாட்டான். இந்த தருணத்திலே ஆண்டவரிடத்திலே யாக்கோபு பொய் சொல்ல விரும்பவில்லை. தான் யார் என்பதை உண்மையாக சொல்ல விரும்புகிறான். இந்த காலை வேளையிலே காணொளி காட்சியின் வாயிலாக இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, சகோதரனே, அருமையான ஐயா, அம்மா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் தன்னிலை உணர்ந்து பார்ப்போம் என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அநேக வாய்ப்புகளை, தருணங்களை நாம் சரியாக பயன்படுத்துவோம் என்றால் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். ஒருவேளை பயம், ஒருவேளை வியாகுலம், ஒருவேளை மனதிலே மிகப்பெரிய மன அழுத்தங்கள், மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்கலாம். அந்த கஷ்டங்களின் வாயிலாக, உறவுகளிலே இருக்கிற பிரச்சனையின் வாயிலாக இரவு முழுவதும் வேதனையோடு நித்திரை செய்ய முடியாமல் கண்ணீரோடு படுக்கையிலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை களிப்பாக மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரோடு தனித்து ஜீவிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரோடு போராடுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெற முடியும். யாக்கோபு முதலாவது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டான். எனக்கு ஏன் இந்த வியாகுலம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், இதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே போராடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். இரண்டாவதாக, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, தன்னிலை உணர்கிற ஒரு மனிதனாக இருந்தான். மூன்றாவதாக, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இந்த அதிகாரத்தின் வாயிலாக நாம் பார்க்கின்ற போது தரணியின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் தழுவி நிற்காதவன். யாக்கோபு தரணியின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் தழுவி நிற்கவில்லை. எப்படி ஐயா சொல்லுகிறீர்கள்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் படிக்க முடியும். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், 26வது வசனம், அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உம்மை போகவிடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உம்மை நான் போகவிடேன் என்றான். உலக பிரகாரமாக அநேக சொத்துக்களை, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தான் யாக்கோபு. ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போகவிடேன். யாக்கோபிற்கு நிறைய கழுதைகள், எருதுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பணிவிடைக்காரர்கள் பற்பல பேர் இருக்கிறார்கள். யாக்கோபு தன்னுடைய உழைப்பை குறித்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 40வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 31 verse 40, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். நான் எவ்வாறு உழைத்தேன்? உலக பிரகாரமான ஆஸ்திகளை பெறுவதற்கு இரவு பகலாக உழைத்தேன். பகலிலே வெயில், இரவிலே குளிர், இந்த இரண்டையும் நான் ருசி பார்த்து என்னுடைய வேர்வையை, என்னுடைய இரத்தத்தை வேர்வையாக செலுத்தி இவைகளையெல்லாம் நான் சம்பாதித்திருக்கிறேன். உலக பிரகாரமாக எனக்கு ஆஸ்திகள் நிறைய இருக்கிறது. ஒருவேளை இந்த கால வேளையிலே உலக பிரகாரமான நிறைய ஆஸ்திகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த ஆஸ்திகளினால் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை நீங்கள் உறவு சார்ந்த நிலைகளிலே,
ஆஸ்திகளின் நிமித்தமாக, சொத்துக்களின் நிமித்தமாக சகோதரர்களுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு பொறாமை, போராட்டம், பிரச்சனை, ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. யாருக்கு இந்த சொத்து என்பதிலே மிகப்பெரிய ஒரு கேள்விகளோடு, பிரச்சனைகளோடு பல்வேறு சூழ்நிலைகளிலே நீதிமன்றங்களை நாடி சென்றிருக்கலாம். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அங்கீகரிக்க வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை தர வேண்டும். இந்த உலக பிரகாரமான காரியங்களை வைத்து இன்றைக்கு பற்பல விதங்களிலே போட்டிகளும், பொறாமைகளும், பதவி சண்டைகளும் நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். சமீபத்திலே அருமையாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் 22 ஆண்டு காலங்கள் பொது செயலராக இருந்த பேட்ரிக் ஜோஸ்வா அண்ணன் அவர்கள் ஒருமுறை வாகனத்திலே செல்கின்ற போது தன்னோடு வாகனத்தில் பயணித்த தேவதாஸ் என்கின்றவரிடத்தில் கேட்டார், தேவதாஸ், இன்றைக்கு மிஷனரி ஊழியங்களிலும், திருச்சபைகளிலும், தேசத்திலும் பதவிக்காக எவ்வளவு அடித்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே உயர்ந்ததாக நீ நினைக்கிற பதவி, அதிகாரம் எது என்று அண்ணன் அவர்கள் கேட்டார்கள். உடனே இந்த ஊழியக்கார தேவதாஸ் அவர்கள் சற்று மௌனம் காத்து அண்ணன் என்ன சொல்ல போகிறார் என்பதை கவனமாக அவர் கேட்கும்படியாக இருந்தார். உடனே அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மிகப்பெரிய உன்னதமான உயரிய ஒரு பதவி என்ன தெரியுமா? அங்கீகாரம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை என்பதை காட்டிலும் பெரிய பதவி இந்த உலகத்தில் இருக்கிறதா? பெரிய அந்தஸ்து, பெரிய அங்கீகாரம் கொடுக்க முடியுமா என்று சொன்னார்களாம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்கின்ற அங்கீகாரம், அதுதான் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். யாக்கோபு நிறைய சொத்துக்களை எல்லாம் சேர்த்த மனிதன் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே நான் உம்மை போகவிடேன். ஆண்டவரே முகமுமாய் தரிசித்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிடுவதை பார்க்கிறோம். 3 காரியங்களை யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நாம் இருந்து கற்றுக்கொண்டோம். 1, தன்னைத்தானே அவன் தனிமைப்படுத்தி கொண்டான், தன்னிலை உணர்ந்து பார்த்தான். 3ஆவதாக, தரணியின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் அவன் தழுவி நிற்கவில்லை. ஆண்டவர் இந்த 3 காரியங்களை யாக்கோபு செய்ததினால் அவனை ஆசீர்வதித்து அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். இஸ்ரவேல் கடவுளோடு போராடுகிறவன், கடவுளின் போராளி என்று அர்த்தம். இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய பலத்திற்கு மிஞ்சின போராட்டத்தோடு நான் வாழுகிறேன் என்று சொல்லி பயத்தோடு, வியாகுலத்தோடு, அச்சத்தோடு காணப்படலாம். இன்றைக்கு தேசம் முழுமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல், யுத்தத்தின் வாயிலாக, கொடிய தொற்று வியாதிகளின் வாயிலாக, இன்னும் விலங்குகளின் வாயிலாக, இயற்கையின் சீற்றங்களின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட கொடிய சூழ்நிலைகளிலிருந்து, பயத்தின் சூழ்நிலைகளிலிருந்து யாக்கோபை விடுவித்தார்.
யாக்கோபு அச்சத்தோடு காணப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் உடைய அச்சத்தை மாற்றி ஆற்றலை தந்து வழிநடத்துகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஃபேஸ் ஆஃப் காட், கடவுளின் முகம். பெனியேல் இஸ் த பிளேஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த கேரக்டர். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய தரிசனத்தை பெறுவதற்கு, ஒரு புதிய தொடக்கத்தை பெறுவதற்கு ஆரம்பமானது. எங்கெல்லாம் திருமறையிலே ஆண்டவர் பெயர்களை மாற்றுகிறாரோ அங்கெல்லாம் ஒரு புதிய தொடக்கம் உருவாகிறது, ஒரு புதிய ஆசீர்வாதம் உருவாகிறது. ஆண்டவர் ஆபிராமை அழைத்து, உன்னுடைய பெயர் இனிமேல் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும் என்றால், அங்கே நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிறோம். இட் இஸ் a நியூ பிகினிங். இட் வாஸ் a நியூ பிகினிங். ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் தேசத்திலும் ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய தொடக்கத்தை, புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிகாஸ் பெனியேல் இஸ் a place for spiritual blessing. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெறுகிற இடம்தான் பெனியேல் என்கின்ற இடம். அது மாத்திரமல்ல, பெனியேல் என்கின்ற இடம் ஒரு புதிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிற இடம். பெனியேல் இஸ் a place for power to the daily life. தினந்தோறும் நீங்களும் நானும் ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிற இடம். பயத்தின் சூழ்நிலைகள் மாறி, அச்சத்தின் சூழ்நிலைகள் மாறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற இடம். யாக்கோவிற்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், உன்னதமான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த கால வேளையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அருள் செய்வாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய அனுபவத்திற்கு மேலாக, என்னுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட வகையிலே மேலான ஒரு பிரச்சனை இந்த தேசம் முழுவதுக்கும் இருக்கிறது. நாங்கள் எங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு அரசாங்கம் உத்தரவு தந்திருக்கிறது. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலங்களிலே உம்மோடு இருக்கிற ஒரு உன்னதமான உறவை ஏற்படுத்தி கொண்டு உம்முடைய ஃபேவர் அண்ட் ஃபெல்லோஷிப், அதுதான் இந்த கொடிய COVID-19 என்கின்ற தொற்று வியாதிக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய கால வேளையிலே யாக்கோபு எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி தனிமைப்படுத்தி கொண்டு தன்னிலை உணர்ந்து தரணியின் ஆசீர்வாதங்களை மாத்திரம் தழுவி நிற்காமல் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மோடு போராடினதைப் போல தேசத்தின் காரியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க இப்படிப்பட்ட காலங்களை நீர் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களிலே நாங்கள் தொடர்ந்து உம்மோடு போராடுவதின் வாயிலாக உம்முடைய திருவுள சித்தத்தை புரிந்து கொள்ளவும், பெனியேல் என்கின்ற இடம் கற்றுத்தந்த ஆழமான ஆன்மீக பாடங்களை ஏற்றுக்கொள்ளவும், தினந்தோறும் எங்களுக்கு ஆற்றல் தருகின்ற இடமாக உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடுகின்ற மக்களாக வாழ எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஒரு புறத்திலே அக்கறைப்படுத்தின யாக்கோபை
மீண்டுமாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நினைப்பூட்டுகிறீர். இந்த கால வேளையிலே தங்களுடைய குடும்பத்துடைய நபர்களை பிரிந்து, குடும்பத்தினுடைய மக்களை பிரிந்து, தொழில்களை பிரிந்து இருக்கிற அநேக மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடப்பீர்களும். அவருடைய வாழ்க்கையிலே அச்சத்தை நீக்கி ஆற்றலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கீர்த்தனையன் 138வது கீர்த்தனை. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனையன் 138வது பாடல்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மறுபடியும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தின் 3வது ஞாயிறு கூட சுவாமி உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி திருவிருந்தாராதனை கலந்து கொள்ளும்படியான மாபெரும் கிருபைகளை நீங்கள் கொடுத்தபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலயத்திற்கு வரவிட்டாலும் வீட்டிலிருந்த வண்ணமாக காணொளி மூலமாக ஆராதனையில் கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஊரடங்கு காலங்களை கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி விரைவிலே ஒரு நல்ல ஒரு விடுதலையை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாக்கோபுடைய ஜீவியத்திலே கடைப்பிடித்த காரியங்களை கூட கர்த்தாவே, நாங்கள் இந்த ஊரடங்கு காலங்களில் நாங்கள் எங்களை தனிமைப்படுத்தி தன்னை உணர்ந்து திறனி ஆசீர்வாதத்தை பெற்று உமக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக, உம்மோடுள்ள உறவிலே நிலைத்திருக்கத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்யணும் என்று கெஞ்சுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே நாங்கள் அதிகமாக வேதத்தை நேசித்து வாசித்து அதிகமாக தியானித்து உம்மோடு அதிகமாக ஐக்கியப்பட்டு உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்படுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களையும் கூட கர்த்தர் அவிதமாக நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபை மக்கள் உற்சாகமாய் கொடுக்கின்ற ஈகைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக மிஷனரி ஊழியர்களுக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற அருமையான எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே தங்களுடைய காணிக்கைகளை ஆண்டவரை கொடுத்து அனுப்பி இதை ஆதரவுபடுத்தினருக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாட்களில் உதவி செய்து எங்கள் அருமையான மிஷனரிகளை தாங்கி அவர்களுக்காக ஜெபிக்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து திருச்சபை மக்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் சிறியோர் பெரியோர் வாலிபர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் ஆசீர்வதித்து தமது நாமத்தை நீ மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்கள் கிருபை செய்யணும் என்று கெஞ்சிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு எங்களுக்கு அருமையான குடும்பங்கள் பிள்ளைகள் யாவரோடும் ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் நீர் கூட இருந்து எடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வித்து எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விரைவிலே ஆண்டவரே இந்த தொற்று கொள்ளை நோய் முற்றிலுமாய் மாறி போத்தக்கதாக இந்த வைரஸ்கள் அழிக்கப்படும்படியாக தேவரை கிருபை செய்யணும் என்று கெஞ்சிறோம். நீரே இதை பொறுப்படுத்தி செய்ய முடியும். அன்று உடைய காயப்பட்ட கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் தமிழகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சென்னை பட்டணம், பம்பாய் பட்டணம் இவைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. விரைவில் ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை என் தேவனாய் கர்த்தர் கட்டளையிட்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். துதிகனமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய ஆதரவு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் மண் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நிறைவு கீதமாக பாமாலை பாடல் எண் 324 பாதை காட்டும் மா யெகோவா பரதேசியான நான் என்ற பாடலை பாடுவோம். பாமாலை பாடல் எண் 324.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்க கடவோம், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you all.